Hello friends, welcome to Press to Teach Deep Dive into Python series. இந்த வீடியோவில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட் தான் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்றதை டிஃப்ரென்ஸ் கற்றுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்றது என்னன்னு சொல்கிறேன். ஸோ மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச். ஓகே, ஸோ இது வந்து அட்டாச்டு டு அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் வந்து அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டாச்டு டு அன் ஆப்ஜெக்ட் இட் பிகம்ஸ் அ மெத்தட். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு மெத்தடை எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதோட ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த டாட், தென் என்ன மெத்தட் நீங்கள் கால் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மெத்தட் நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆன் த அதர் சைட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு இண்டிபெண்ட். ஓகே, ஸோ அது ஒரு இண்டிபெண்ட் பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எந்த கன்ஸ்ட்ரைனுமே இல்லை, ஸோ எந்த ஒரு கன்ஸ்ட்ரைனுமே கிடையாது. அது வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டையுமே வந்து டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்காது. இண்டிபெண்ட் பிளாக் ஆஃப் கோட். ஸோ இதை தான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு, ஸோ ஏதாவது திங்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ஸ்ட்ரிங்கோ எது நீங்கள் பாஸ் பண்ணுனாலும் இந்த பெரான்தீசிஸ்குள்ளே பாஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெத்தட் அண்ட் இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் லென்த் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுக்கும். ஓகே, ரிட்டர்ன்ஸ் ஹவு மெனி கேரக்டர்ஸ். ஓகே, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகே, நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து எத்தனை கேரக்டர் லென்த்தில் இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல மை ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஸோ நான் இங்கே ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஹலோ வேர்ல்டில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நான் லென் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ளே என்னோட ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இதை ரன் பண்ணி இதுக்கு அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா, எனக்கு இந்த இடத்துல 11 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணும். ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் வித் 0, பட் கவுண்ட் வந்து லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஓகே, ஸோ லென்த் வந்து ஸ்டார்ட் வித் 1. ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, பட் அதுவே வந்து லென்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இண்டெக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 10 தான். ஸோ இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டி வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இண்டெக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 10 தான், பட் ஆனால் லென்த் அப்படின்றது 11 காட்டுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா லென்த் ஸ்டார்ட்ஸ் வித் 1 பட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிடலாம்.
ஸோ அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே ஸ்மாலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோவர் ஆஃப் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணணும். ஸோ இது மெத்தட் அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல என்னோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன், லோவர் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டு எல்லாமே லோவர் கேஸஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்ட் லோவர் கேஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவே எனக்கு வந்து எல்லாமே அப்பர் கேஸஸில் வேணும், லோவர் கேஸஸில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல லோவர் அப்படின்றதுக்கு பதிலாக அப்பர் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிறதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கிறதெல்லாம் கேபிட்டலில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாப் கேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது கால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்களா கேபிட்டலில் எது இருக்கோ அது ஸ்மாலில் பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் ஸ்மாலில் இருக்கிறது கேபிட்டலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்வாப் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டாட் டைட்டில் ஆஃப். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் மாற்றி விட்டுரும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் திரும்ப இங்கே ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஸ்மாலில் பிரிண்ட் ஆகிருக்கு, நம்ம லோவர் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே கேபிட்டலில் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அப்பர் ஆஃப் கேபிட்டல் லெட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்பர் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்வாப் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எங்கெல்லாம் கேபிட்டல் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரும் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்து வந்து நான் டைட்டில் ஆஃப் அப்படின்றத கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைட்டில் ஆஃப் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டலாக மாற்றிருக்கு. ஸோ அதனால நம்ம லாஸ்ட்டாக டைப் பண்ண ஹலோ அப்படின்றதோட ஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டலில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே ஸ்மாலில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி நமக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு வந்து கேபிட்டலில் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா மை ஸ்ட்ரிங் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஓகே டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள். பார்த்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் ஹலோ அப்படின்னு மாறி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைட்டிலுக்கும் கேபிட்டலைஸ் ஆஃப்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ டைட்டில் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையுமே கேபிட்டலாக மாற்றிருக்கு டைட்டில் ஆஃப் மெத்தட். அண்ட் கேபிட்டலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஃபர்ஸ்ட் வேர்டு. ஓகே, இதை மட்டும்தான் வந்து கேபிட்டலில் மாற்றிருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த வந்து கேஸ் வச்சு நம்ம பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்ன பார்த்துருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லோவர், அப்பர், ஸ்வாப் கேஸ், டைட்டில் அண்ட் கேபிட்டலைஸ் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பைத்தானில் பார்க்கலாம், ஸ்ட்ரிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ரீப்ளேஸ் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேர்டுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் மை ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ டாட் ரீப்ளேஸ். ஓகே, ஸோ ரீப்ளேஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டு இருக்கா. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட பழைய ஸ்ட்ரிங்கான இந்த ஹலோ, ஓகே, இதை எடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணு வெல்கம் அப்படின்னு மாற்றிக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் இட் வித் வெல்கம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்கே ஹலோ வேர்ல்டு ஹலோன்னு இருந்தது. பட் இப்போ வெல்கம் வேர்ல்டு வெல்கம் அப்படின்னு மாறிடுச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ் ஆஃப் அப்படின்றதோட யூஸ். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்ப்ளிட் மெத்தடில் இப்போ நம்ம ஸ்ப்ளிட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட ஸ்ட்ரிங் மை ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 3 வேர்ட்ஸையுமே நான் வந்து தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட், ஓகே, பேஸ்ட் ஆன் இப்போ அந்த கேப் இருக்குது இல்லையா? ஸோ நான் இந்த கேப்பை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஒரு எம்டி ஸ்பேஸ், இந்த எம்டி ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீ வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி வேர்ட்ஸாக மாற்றிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரே ஸ்ட்ரிங்காக இருந்தது 3 ஸ்ட்ரிங்காக பிரிஞ்சு இதோட அவுட்புட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஆஃப் மெத்தடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் மெத்தட் நமக்கு அவுட்புட் எதில் கொடுக்கும் அப்படின்னா லிஸ்ட் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட்டட், ஓகே, நான் ஸ்ப்ளிட்டட் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அண்ட் அங்கே போயிட்டு நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஓகே, மை ஸ்ட்ரிங் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் அந்த ஸ்பேஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வேண்டாம், நீங்கள் வந்து வேறு ஒன்று வச்சு பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரிஸ் இப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்ப்ளிட் வந்து கமா பேஸ் பண்ணி நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கமா கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ப்ளிட்டட் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இதோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டேட்டா டைப் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன டேட்டா டைப்புன்றதை கண்டுபிடிக்கணும்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் ஆஃப் ஸ்ப்ளிட்டட். ஓகே, ஸோ டைப் ஆஃப் ஸ்ப்ளிட்டட் என்ன அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் ரன் அகெயின். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்பேஸ் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடலாம். ஓகே, நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ வாங்க திரும்ப இதை ரன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமா போட்டுட்டு வேர்ல்டுக்கு பதிலாக ப்ரிஸ் அப்படின்றத நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ், எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அண்ட் ஸ்ப்ளிட்டட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அண்ட் அந்த வேரியபிளில் சேம் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கமா இருக்கோ அங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா நமக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹலோ ப்ரிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஹலோ வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிச்சு. அண்ட் அகெயின் இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால வேர்ல்டு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிச்சு. அண்ட் அகெயின் இங்கே வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கமாவில் இருந்து ப்ரிஸ் வரைக்கும் தேர்ட் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிச்சு. அண்ட் அதுவே நீங்கள் செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே கமா இருக்கோ கமா பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஹலோ வேர்ல்டு, ஓகே, ஹலோ வேர்ல்டு அண்ட் அது பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரிஸ் அப்படின்றத செகண்ட் எலிமெண்ட்டாக போட்டிருக்கு. ஓகே, அண்ட் இதோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ வென்எவர் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் லிஸ்ட் யூஸ்
ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து லிஸ்ட் டேட்டா டைப்பில் இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் மெத்தட் வந்து ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் டேட்டா டைப். ஓகே, அண்ட் நம்ம லிஸ்ட் டேட்டா டைப் பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதை நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜாயின் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜாயின் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஆஃப், ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஸ்ப்ளிட்டட் இருக்குது தெரியுதா, ஸ்ப்ளிட்டரில் நம்ம வந்து இந்த லிஸ்ட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ப்ளிட்டட்குள்ளே இருக்குது. ஸோ அதை நான் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா எதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டார் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன்னு நீங்கள் ஜாயின் டாட். ஓகே, ஸோ டாட் ஜாயின் ஆஃப் எந்த ஒரு லிஸ்ட்டை நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்கே ஸ்ப்ளிட்டட் அப்படின்றது லிஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டட் அப்படின்றத நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். இதோட அவுட்புட் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா இப்படி செப்ரேட்டாக இருந்த இந்த லிஸ்ட்டை நான் ஸ்டார் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா. ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட வந்து ஏபிசிடியோட லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிசி லிஸ்ட் டேட்டா டைப்பாக இருக்குது. ஏன்னா ஜாயின் வந்து லிஸ்ட்டு தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏ கொடுத்துருக்கேன். ஓகே, கமா பி கொடுத்துருக்கேன் அண்ட் கமா சி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஏபிசிடிஇஎஃப். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட இந்த 5 இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து டேரெக்டாக அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அடுத்தடுத்து கிட்ட வச்சிரு, எதுவுமே நீ வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். ஸோ ஜாயின் நம்மளோட அந்த லிஸ்ட் ஏபிசிடி லிஸ்ட். ஓகே, ஏபிசிடி லிஸ்ட். ஓகே, இதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம எப்படி இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண அப்படின்றேன். ஸோ சேம் ஜாயின் நம்மளோட ஏபிசி லிஸ்ட். ஓகே, உள்ளே பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கமா பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ கமா டாட் ஜாயின் ஆஃப் நம்மளோட ஏபிசி லிஸ்ட். ஓகே, ஃபைன். ஸோ வாங்க இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாங்க ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் ஆஃப் எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையுமே நீ ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னப்போ அது அழகாக எல்லாத்தையும் ஏபிசிடிஇ வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுச்சு. அண்ட் அதுவே வந்து அண்டர்ஸ்கோர் வச்சு நீ ஜாயின் பண்ண அப்படின்றப்ப ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்ற லெட்டர் எடுத்துக்கும், பின்ற லெட்டர் எடுத்துக்கும். இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி சி, அதே மாதிரி டி அண்ட் அதே மாதிரி இ ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம கமா பாஸ் பண்ணுறப்ப அது கமா பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, ஜாயின் வந்து எப்போவுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டா டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதோட டைப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட டைப் வந்து லிஸ்ட்டாக மாறி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா இதோட கிளாஸ் வந்து எஸ்டிஆர். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டா டைப் லிஸ்ட்டு அண்ட் ஜாயின் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம் அண்ட் இதையும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெதர் நம்ம கொடுத்துருக்க வேர்டு வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க தான் வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரிண்ட், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட அந்த மை ஸ்ட்ரிங்க்கே போயிடலாம். ஸோ மை ஸ்ட்ரிங் மேலே இருக்கனால நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம்,
இதை இப்போ கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மை ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இந்த மை ஸ்ட்ரிங்கில் நான் என்ன தேடுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஹலோ, திரும்ப இங்கே நான் ஹலோ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ஹலோ அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல மை ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபைண்ட் ஓகே ஹலோ அப்படின்றது இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாங்க இதை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது ஏன் இங்கே 0 வருது அப்படின்னா, அது வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் வந்து ஹலோ அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அது வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான இண்டெக்ஸை தான் உங்களுக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே ஹலோவுக்கு பதிலாக நீங்கள் வேர்ல்டு கொடுங்களேன். ஓகே, வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வேர்ல்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் எங்கே வேர்ல்டு அப்படின்ற வேர்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக வரும் 6. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 6ன்னு வந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் ஆஃப் மை ஸ்ட்ரிங் ஆஃப் 6ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வேர்ல்டு அப்படின்றது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல W வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஃபைண்ட் மெத்தட். ஸோ ஃபைண்ட் மெத்தட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னா கவுண்ட். ஓகே, ஸோ கவுண்டோட யூஸ் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்ட் ஆர் கேரக்டர் வந்து எத்தனை தடவை ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே எல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ எல் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல் கொடுத்துட்டு ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்களா 5 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அது என்ன 5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ஹலோவில் உங்களுக்கு 2 எல் இருக்குது அண்ட் வேர்ல்டில் ஒரு எல் இருக்குது. அகெயின் ஹலோவில் 2 எல் இருக்குது. ஸோ அதனால வந்து நமக்கு 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹெச் எத்தனை தடவை இருக்குது. ஓகே, ஹெச் எத்தனை தடவை இருக்குதுன்னு நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ இது எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கவுண்ட்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஆர் வேர்டு வந்து எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு அப்படின்ற கவுண்ட்டு தான் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அனதர் ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஓகே மை ஸ்ட்ரிங் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஓகே ஸ்டார்ட்ஸ் வித் வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸுன்னு இருக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து வேர்ல்டு அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து ஹலோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ நான் இதுவே வந்து ஹலோ அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஹலோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட்ஸ் வித்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்து எந்த ஒரு வேர்டில் முடியுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ட்ஸ் வித் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த எண்ட்ஸ் வித் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ முடியறது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டில் முடியுதா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல வேர்ல்டு கொடுத்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து ஹலோ வேர்ல்டு. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் ஹலோ அண்ட் எண்ட்ஸ் வித் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு. ஓகே, ஸோ இது வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் வச்சு நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை உங்களோட ப்ரோக்ராமில் வந்து ஸ்ட்ரிங் நிறையா இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போயிட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ லென்த் அப்படின்றது வந்து
ஸ்டார்ட்ஸ் கவுண்ட்ஸ் வித் 1. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து லென்த் ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோவர் கேஸ் வேணும்னா லோவர், அப்பர் கேஸ் வேணும்னா அப்பர். ஸோ வந்து கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்கு ஸ்வாப் கேஸ். அண்டு ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரையுமே வந்து கேபிட்டலாக மாற்றுறதுக்கு டைட்டில் ஆஃப். ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் கேபிட்டல் பண்ணுறதுக்கு கேபிட்டலைஸ் ஆஃப் பார்த்தோம். அண்ட் ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் பார்த்தோம். அண்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அண்ட் ஜாயின் பார்த்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் பார்த்தோம், கவுண்ட்ஸ் பார்த்தோம், ஸ்டார்ட்ஸ் வித் பார்த்தோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து அதில் வந்து ஒரு பர்டிகுலர் திங் இருக்கா இல்லையா அண்ட் அதை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிப்போட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எங்கேயாவது ஒயிட் ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அந்த ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இதை கொஞ்சம் அப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு இருக்கா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நிறையா ஒயிட் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன், நடுவுலையும் வந்து நிறைய ஆட் பண்ணுறேன், அண்ட் லாஸ்ட்டில் வந்து நான் நிறைய ஆட் பண்ணுறேன், ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிப் அப்படின்றது தான் நம்ம கற்றுட்டு இருக்கோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் மை ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மை ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம ஒரு 3 மெத்தட் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு மை ஸ்ட்ரிங் டாட் ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்ட்ரிப் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துட்டு மை ஸ்ட்ரிங் டாட் ஆர் ஸ்ட்ரிப் ஆஃப் கொடுக்குறோம். ஓகே, ஆர் ஸ்ட்ரிப் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மை ஸ்ட்ரிங் டாட் எல் ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணலாம். இருங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்த ஹலோ வேர்ல்டு அப்படின்றது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது ஈஸியாக கிராஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எண்டில் வந்து ஒரு ஸ்பேஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியுதா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்த நிறைய ஸ்பேஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுத்தப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா முன்னாடி பின்னாடி இருந்த கேப்பை வந்து டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுத்தப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ இந்த வேர்டோட ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த பக்கம் இருந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அதுவே வந்து லெஃப்ட். ஓகே, எல் ஸ்ட்ரிப், அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஹலோ வேர்ல்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்த இந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ ஸ்ட்ரிப் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ். ஓகே, லீடிங் ஒயிட் ஸ்பேஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது போகணும் அப்படின்னா எல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது போகணும் அப்படின்னா ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் left and R stands for right. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுத்த சில ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் மை ஸ்ட்ரிங். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃபாவா, அதாவது ஃபுல்லாக வந்து ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஜஸ்ட் மினிட். ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நான் வந்து 1 2 3 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆல்ஃபா அப்படின்றத செக் பண்ணால் ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபபெட் கூட சேர்ந்து நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அப்போ நம்ம என்ன செக் பண்ணால் இட்ஸ் ஆல் நம் அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ ஆல் நம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக்கா, அதாவது ஒன்லி. ஸோ இது ஆல்ஃபா அப்படின்றது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓகே ஐம் சாரி. ஸோ இதை வந்து இங்கே போடுவோம். ஸோ வந்து ஒன்லி லெட்டர்ஸ், அதாவது ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருக்கான்றதை பார்க்குறதுக்கு இட்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே வந்து ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா நம். ஓகே, ஸோ டு செக் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுவே வந்து வெறும் டிஜிட்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மை ஸ்ட்ரிங் டாட் இஸ் டிஜிட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ இட்ஸ் டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது டிஜிட்ஸ் அண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ரிங் டாட் இஸ் லோவர் அப்படின்னா ஃபுல்லாக லோவர் கேஸில் மட்டும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இஸ் லோவர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் மை ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் வச்சிங்கனாலே ஸோ இவ்வளோ மல்டிபிள் உங்களுக்கு வந்து சாரி ஸோ டாட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் மெத்தட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் திங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது இருக்கா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் பைத்தானோட டாக்குமெண்டேஷனில் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு வெறும் ஆல்ஃபபெட்டான்னு செக் பண்ணோம். நம்மளோட ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜரும் இருக்குது, ஸோ அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கா, அதாவது ஆல்ஃபபெட் வித் நம்பர் இருக்கான்னு கேட்டோம், ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் தேர்ட் நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இது வந்து லோவர் கேஸில் இருக்கான்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் அது வந்து லோவர் கேஸில் இருக்கிறதுனால ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பைத்தானில் இருக்கக்கூடிய நிறையா மெத்தட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத கற்றுக்கிட்டீங்க. அண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் பைத்தானில் கற்றுக்கணும் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் ஈஸியாக தமிழ் லாங்குவேஜ்லேயே கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.